இப்போ வாழ்க்கையில இருந்து ஒரு நல்ல மனைவி, குடும்பம், குழந்தை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பிரச்சனை இப்போ சமீபத்துல தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எதுக்கு பண்றீங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருந்திருக்கலாம். இப்படி இவங்க புகார் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே அந்த நேரடியாக அந்த புகார் கொடுத்தாங்களா, யாராவது தூண்டப்பட்டு புகார் கொடுத்தாங்களான்னு ஜாய் கிறிஸ்டிலாவை மேற்கோள் காட்டியே அவங்க பேசினாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நான் புகார் கொடுக்க வந்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பேசினாங்க. அவங்க பேசிட்டு ஒரு நாள் வரைக்கும் இவர் கேப் கொடுத்துட்டார். யார்? நாஞ்சில் விஜய். நாஞ்சில் விஜய் உடனே அவர் பதில் சொல்லிட்டுருக்கலாம். அவர் மேலே எதுவும் கில்ட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது. அவங்க மனைவி பேசுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக தான் இருந்துச்சு. அதேமாரி நீங்கள் என்ன அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சி வாழ்க்கையை நீங்கள் இப்படி கெடுக்குறீங்க, அவங்களுக்கு மனசாட்சி வேணாங்களா? அதாவது என்ன, அவங்க நினச்சிட்டாங்கன்னா நேராக போயிட்டு கூட அந்த பொண்ணுக்கிட்டே கூட போய் பேசி இதை சரி கட்டிருக்கணும். ஆனால் ஊர் என்ன செய்யும்? பலவாயமாக ஊர் வாயில அப்போ இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனி அவர் கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாம், என் கூட பேசிகிட்டு இருந்தா போதுங்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன் சார், எனக்கு எப்படி இருந்ததுலாம் அது ஒரு பாவமாக இருந்தது எனக்கு. அது நான் நினைக்கிறேன் அதுக்கு ஏதோ ஒரு மெல்லிய காதல். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா நாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏற்கனவே என்கிட்ட எப்படி இருந்தான் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாதுல்ல. சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஜெகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். 2 நாள் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருநங்கை விஜய் வினுஷாங்கிறவங்க நாஞ்சில் விஜய் டிவியில் பிரபலமானவர், அவர் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. என்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு, லிவ்வின்ல இருந்தோம் 7 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை பயங்கரமாக அடுக்கிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் நடந்தது? இல்லை, இது என்னென்னா, அந்த திருநங்கை ஒரு கமிஷன், அதாவது ஒரு புகார் கொடுத்துட்டு அந்த புகார் கொடுத்த பிறகு அங்கேயே பத்திரிகையாளர் சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க சந்திக்கும் போதெல்லாம் அந்த சந்திப்பில் அவங்க சொன்னதெல்லாம் என்னென்னா ஜாய் கிறிஸ்டிலாவை மேற்கோள் காட்டியே அவங்க பேசினாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நான் புகார் கொடுக்க வந்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பேசினாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க பேசிட்டு ஒரு நாள் வரைக்கும் இவர் கேப் கொடுத்துட்டார். யார்? நாஞ்சில் விஜய். நாஞ்சில் விஜய் உடனே அவர் பதில் சொல்லிட்டுருக்கலாம். அவர் மேலே எதுவும் கில்ட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது. அவங்க மனைவி பேசுறதுலாம் நமக்கு ரொம்ப ஊக்கமாக தான் இருந்துச்சு. நம்ம பார்க்கறதுக்கு போது என்னென்னா, இதில் என்ன எதுக்காக இந்த மாதிரி ஒரு புகார் தரணும்? ஏதோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருந்திருக்கலாம். இப்படி இவங்க புகார் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே அந்த நேரடியாக அந்த புகார் கொடுத்தாங்களா, யாராவது தூண்டப்பட்டு புகார் கொடுத்தாங்களான்ற மாதிரி கூட நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு தான். பட் இதை என்னென்னா, அவர் கொஞ்சம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பண்ணிட்டார். என்னென்னா, மனைவியும் கொண்டு வச்சு முன்னாடியே வச்சு மக்களுக்கு விளக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக விளக்கணுன்றதை தான் நான் நினைக்கிறேன். நான் முழுசாக கேட்டேன், 2 முறை கூட கேட்டேன். நான் அவர் சொல்கிறத என்னென்னா, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட பேசியிருக்கலாமே, இதை எதுக்காக எடுத்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. ஒரு புகாராக கொடுத்து அந்த புகார் கொடுத்தது கூட இல்லை சார். இப்போ புகாரே பிரச்சனை இல்லை சார். புகார் யாருன்னா கொடுக்கலாம். அது என்ன போது காவல்துறைகிட்ட இருக்க போது அது யாருக்கும். ஆனால் மீடியாவில் நேர்காணல் கொடுக்குறாங்கல்ல, மீடியாவில் பேட்டி மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அதில் தானே எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆகுது. இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கலாம். இவங்க புகார் கொடுத்தாங்கன்னா அவங்கள சார்ந்த 4 பேருக்கு, இவங்களை சார்ந்த 4 பேருக்கு தான் தெரியும். அது விசாரணை பண்ணாங்கன்னா அந்த விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. முதல்ல முகாந்திரம் இருந்தால் தான் விசாரணைக்கே கூப்பிடுவாங்க. இல்லைனா ஒரு தனிப்பட்ட முறையில் காவல்துறையில் இந்த விஷயத்தில் டீசெண்டாக தான் நடந்துப்பாங்க. அவங்க எந்த வகையிலையும் இதை ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டாங்க. காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் ஒரு புகார் கொடுத்தா அதை ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. அப்போது இதை நாம தான் இந்த யார் புகார் தரமோ அவங்க இதை செய்யும் போது, பப்ளிசிட்டி பண்ணும்போது, பப்ளிக்காக பண்ணும்போது இவங்களுக்கு விளம்பர வெறியா, விளம்பர ஆசையா, இல்லை அவரை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கமான அப்படி ஒரு கேள்வி அப்படி தான் ஆகிடுது. அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த தம்பி ஒரு மனைவியோடு வெளிப்படையாக ஒரு கிளாரிட்டி கொடுத்தது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது என்ன, அவங்க நினச்சிட்டாங்கன்னா நேராக போயிட்டு கூட அந்த பொண்ணுக்கிட்டே கூட போய் பேசி இதை சரி கட்டிருக்கணும். ஆனால் ஊர் என்ன செய்யும்? பலவாயமாக ஊர் வாயில அப்போ இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நேராக அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது திருநங்கை கிட்ட போகிறத விட ஓப்பனாக மக்கள்கிட்டே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது. அதுவும் அவங்க மனைவியும் சேர்ந்து பேசுனது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேக்காக எதுவும் தெரியல.
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களோட நிறைய நேர்காணல் நான் பார்த்தேன். இந்த திருநங்கை அவங்களோட நிறைய நேர்காணல் பார்த்தேன். அவங்கள்ட்ட கேட்கப்படுற கொஸ்டின், அவர் கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சு, இப்போ தான் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனி அவர் கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாம், என் கூட பேசிகிட்டு இருந்தா போதுங்கிறாங்க. எனக்கு உண்மையாக சொல்கிறேன் சார், எனக்கு எப்படி இருந்ததுலாம் ஒரு பாவமாக இருந்தது எனக்கு. அந்த வார்த்தை சொல்லுச்சுல, அந்த நம்ம சொல்லுச்சுல, அது வந்து அவங்க கேட்கும்போது அவர் வந்து உங்களுக்கு என்ன தான் நிவாரணம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் கல்யாணமே பண்ணிக்க சொன்னேன். அவர் வந்து கல்யாணம் பண்ண ஒரு குழந்தை வேணும்போது கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஆனால் அவர் கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை ஆன பிறகு அவர் என்கிட்ட வந்து பேசுறது வந்து தடுக்கிறாரு. என்கிட்ட சொல்லவும் சொல்லிட்டாரு என்னென்னா, நான் இதோட நமக்கு இந்த பழக்கமே வேண்டாம், இந்த பழக்கம்னா ஒருத்தர் மீட் பண்ணுறது வேண்டாம், எனக்கு பிள்ளைகள் குழந்தையாயிடுச்சு, அதனால் வந்து வேணாம்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ணார். அப்போது வந்து எனக்கு என்னென்னா, இப்போ எனக்கு எதுவுமே வேணாம், அவர் வந்து என்னை வந்து என்கிட்ட பேசினா போதும் அப்படின்னு சொல்லிச்சுக்கல. அது வந்து நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு மெல்லிய காதல். தம்பி அவருக்கு வந்து நாஞ்சில் விஜயனுக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம், எனக்கு அதை பற்றி நான் அதை யோசிக்கல. ஆனால் பட் அந்த பெண்ணுக்கு வந்து என்னன்னா ஒரு ஏதோ ஒரு மெல்லிய காதல் இவர் மேலே இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் இவரே கூட இருந்திருக்கலாம். இவர் வெள்ளேந்தியா கூட பழகிருக்கலாம், நட்பு முறையில் கூட இவர் பழகிருக்கலாம், ஏதோ வந்து உறவுக்கார பெண்ணுன்ற மாதிரி கூட பழகிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவர் பழகியிருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நமக்கானதாக இல்லை. அந்த பெண்ணு வந்து ஒருபோதும் வந்து என்ன கேட்டால் அவர் அந்த முதல் மனைவியை விட்டுட்டு வந்தோம்லாம் சொல்லவே இல்லை, மனைவியை விட்டுட்டு வந்தோம்லாம் சொல்லலை. என்கிட்டையும் பேசணும் சார். இது எப்படி சார் சரியா இருக்கும் சார்? சரி தப்புன்னா சார் புரிஞ்சுங்க, தயவுசெய்து உணர்வோடு பேசணுமோ. நீங்கள் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னொருத்தவரோட கனவு கண்டிப்பாக தப்பு தான் சார், 100% தப்பு சார், நான் சொல்லலை, நான் தப்பு தான். ஆனால் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட உறவு வச்சுக்கலாம் சொல்லவே இல்லை. அது முதல்ல அவங்க சொன்னதெல்லாம் வந்து உறவு வச்சு சொன்னாங்க. என் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லலை, நல்லா கவனிங்க வார்த்தையை. அவங்க ஏற்கனவே வந்து இவங்க பல குற்றச்சாட்டு அவங்க சொல்கிறாங்க, 2 பேரும் நாங்கள் ஒன்றா இருந்தோம், 7 வருஷமா லிவிங்கில் இருந்தோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் வந்து அது ஆமாம் இல்லைன்றதை நம்ம சொல்ல, இப்போ தம்பி சொல்கிற நாஞ்சில் சொல்கிறத வச்சும் நம்ம சொல்ல முடியாது, இந்த இவங்க சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அது டிமாண்ட் என்ன வைக்குதுன்னா, என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லவே இல்லை, என்கிட்ட வந்து எப்பவும் போல பேசணும் என்கிட்ட. சார் பேசுறதுக்காக சார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யூடியூப் எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் பேட்டி கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா நாம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே என்கிட்ட எப்படி இருந்தான் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது இல்லை, இப்போ 2 பேர் சொல்றதை நம்ம எடுத்துக்கணும்ல. கரெக்ட். இந்த ஏற்கனவே கூட சார் உங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்குதா கூட வச்சுக்கோங்க, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம போய் நம்ம ஆழமாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். இப்போ இவர் தரப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை ஆகிடுச்சு, ஒதுக்கிக்கிறது தானே கரெக்டாக. அப்போ அது கரெக்ட், ஒதுங்கிறது கரெக்டு. ஆனால் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறீங்க, அதுதான் இங்கே இப்போ சிக்கலே. அதுதான் இப்போ அந்த அவங்க சைட்லேருந்து, திருநங்கை சைட்லேருந்து பாருங்கள், எனக்கு யாரும் கிடையாது, நீ தான் என் கூட பழகிட்டு எல்லாம் பண்ணியிருந்த, இப்போ நீ திடீர்னு விட்டுட்டு போறிய, இப்போ என்ன அந்த இடத்துல கண்ணீர் விட்டு சொல்லலை, அவ்வளோதானே தவிர. அப்போ அந்த இடத்துல நான் கேட்டால் நீங்கள் எப்போ கூட என்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இது எனக்கு ஒன்றுமே இல்லை சார். என்னை கேட்டால் நான் நினைக்கிறேன் இவங்க உட்காந்து பேசினா முடிஞ்சிடும். உட்காந்து பேச முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த உட்காந்து பேசினா ஒவ்வொரு சேனலாக போய் பேட்டி இல்லையே. இப்போ நாஞ்சில் விஜயம் பொறுத்த வரைக்கும் அவங்க பேசிட்டாங்க சார் ஒரு மீடியாவில். அதுக்கப்புறம் இவர் வந்து மறைமுகமாக போய் அவங்கள்ட்ட மறைமுகமானதோட மீடியாவுக்கு வராமல் அவரோ அவங்க ஒய்ஃபோ போய் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் எட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் தெரியாமல் போயிடும்ல. வெளியில் என்ன சொல்லுவான், ஒரு திருநங்கையை போயிட்டு இவன் வந்து இப்படிலாம் பண்ணிட்டான், மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படி சொசைட்டியில் ஒரு பேர் வந்துடும்ல. அவர் சைடில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விளக்கம் மாதிரி தான் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால், எனக்கு அவங்களுக்கும் வந்து கேட்டால் பழக்கமே இல்லைன்னு சொல்ல கவனிச்சிங்களா, நீங்கள் பழக்கம் இல்லைன்னா சொல்லவே இல்லை, நல்ல முறையில் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் வந்து பழகிட்டு இருந்தோம், சிஸ்டர் ஃபீல்டில் தான் நான் இருந்தேன்னு சொல்கிறாரு. அதுதான் அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான், சரிங்களா. ஆனால் வந்து இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. நிலைமை என்ன ஸ்டேட்டஸ்னா, என்ன கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பிள்ளையாயிடுச்சு, குழந்தையாயிடுச்சுன்னு. அப்போ இது கொஞ்சம் சார் அவங்களுக்கு பழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, தொழில்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒரு பிஸ்னஸ்லேயே ஏதோ ஒரு இந்த 24 மணி நேரம் இதில் இருக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல நான் இந்த இப்போது இப்படி நீங்கள் எடுத்துங்க, இப்போ நீங்கள் எடுத்துங்க, உங்களை எடுத்துங்க, இல்லை என்னையை கூட எடுத்துங்க. இப்போ எனக்கு 55 வயசு. ஒவ்வொரு காலகட்டத்தில் வெறும் நண்பர்கள் மட்டும் நம்ம எடுத்துப்போம், நண்பர்கள் மட்டுமே சொல்கிறேன். 10 வயசில் இருந்து ஸ்கூல் நண்பர்கள் வந்து இருந்த நண்பர்கள் வேறு, 20 வயசில் இருக்கிற நண்பர்கள் வேற, அவங்கெல்லாம் கட் ஆகிட்டாங்க. அப்பப்போ சூழலும் இடமும் மாற்றிடும், சூழலையும் காலமும் மாற்றிடும். 20லேருந்து 30 வயசில் இருந்த நண்பர்கள் இல்லை, 30லேருந்து 40 வரைக்கும் இந்த நண்பர்கள் கூட வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. உண்மை இது.
40 வயசுல இருந்து இந்த 55 வயசு இப்போ எனக்கு இப்போ இருக்கிற நண்பர்கள் வேறு. அப்போ காலம் வந்து ஒவ்வொருத்தரை வந்து நம்மளை கட் பண்ணி விடுதா இல்லையா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளை கட் பண்ணி விடுது. இது வந்து நண்பர்கள். ஆனால் மனைவி 35 வருஷமா ஒரே மனைவி தான் 35 வருஷமா. ஏன் மனைவி கட் பண்ண முடியல? ஏன் வேலைக்கு போகல? சிஸ்டம், மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ நாஞ்சில் விஜயனை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிளியர். என்னன்னு கேட்டால் இப்போ இருக்கிற மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. பிள்ளையாயிடுச்சு, ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டார். பட் அந்த அப்படின்னா வினுஷா வந்து அப்படி அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரல. இது புரிஞ்சிட்டா போதும். இப்போ நண்பர்களுக்கு வந்து சிஸ்டம் கிடையாது சார். இருக்கலாம், பிரிஞ்சு போயிடலாம். காதலர்களுக்குள்ள சிஸ்டம் கிடையாது சார். காதலர்கள் வேறு, கல்யாணம் பண்ண மனைவி வேறு. காதலிக்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா விரும்பினாங்கன்னா அவங்க மேரேஜ் இந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இல்லை விரும்பலை, இல்லை இது பார்த்தா நம்ம செட் ஆகலை, எங்கள் அப்பா ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உங்கள் அம்மா பார்த்த பொண்ணு நீ கட்டிக்கோ, அப்படி நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொன்னால் முடிஞ்சிடுச்சு. அவங்க மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே வரல. நாம் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி ஆகிடுறா. அந்த மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிக்க முடியாது. ஆனால் நண்பர்கள், காதலர்கள்லாம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்டாயி போயிட்டே இருப்பான். ரயில் ஸ்நேகம்னு சொல்லுவாங்கள்ல, ரயில் அவன் ஸ்டேஷன் வரும்போது கிளம்பி போயினே இருப்பான். அப்படி தான் இந்த வினுஷா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதை அப்படி தான் எடுத்துக்கணும். நம்மளோட வந்தான், கொஞ்ச நாள் நம்ம பேசணும், அவன் ஸ்டேஷன் வந்து கிளம்பி போயிட்டான், நாம் ஸ்டேஷனில் நம்ம இறங்கிடுவோம். இங்கே இந்த அவள் அப்படித்தான ஒரு படம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ரஜினியும் நடிச்சிருப்பாங்க, கமலும் நடிச்சிருப்பார். அந்த படம் நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வினுஷாவுக்கு வந்து அந்த ஸ்ரீபிரியாவுடைய நிலைமை தான். ஓகே, அவங்கள விட்டுருணும். அவங்க கணவன் மனைவி ஆகிட்டார், அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உண்மையான காதலி, அது திருநங்கையானா இருக்கட்டும், இந்த பெண்ணானா இருக்கட்டும், எந்த ஜெண்டர்னா இருக்கட்டும், ஆணானா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், உண்மையான லவ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் யாரை நேசிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையில் நம்ம இடையூறு செய்யக்கூடாது, அவங்க துன்பத்தை கொடுக்கக்கூடாது, அவங்க கடைசி வரைக்கும் வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் ட்ரூ லவ், அதுதான் உண்மையான காதல் தான். அதுதான் நாம் நேசித்தவங்க நமக்கு சொந்தமாக இல்லை, யாரோ ஒருத்தர் சொந்தமாக ஆகிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கிடக்கூடாது, எந்த வகையில் நம்மளால் அவங்க கண்ணீர் விடக்கூடாது. அதை நினச்சோம்னா அதுதான் சார் ட்ரூ லவ். ஓகே, இப்போ வினுஷாவும் அதை தான் நினைக்கணும். அப்படி தான் நினைக்கணும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவன் வந்து ஏமாற்றி இருக்கட்டும், இல்லை வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கட்டும், இல்லை அவங்க மனசு மாறிடும். ஆனால் தான் நான் அவள் அப்படித்தான் படம் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். உண்மையாக அற்புதமான படம். ஒரு ஃப்ரேமை நீங்கள் பார்க்கணும். அந்த படத்தை மெதுவாக போகும் படம், ரொம்ப ஸ்லோவாக போகும், பொறுமையாக பார்க்கணும். கடைசி முடிவு தான். நாம் நேசிக்கிறவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம விலகிறது தான் சார் நல்லது. யாராக இருந்தாலும் அது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ் தான். எங்கேயோ ஒரு மூலையில் நல்லா இருப்பாங்க, நம்ம வந்து அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, விட்டுறணும். அவங்க நம்மளை ஏமாத்தந்தா கூட இருக்கட்டும். நான் இன்னும் கூட ஒரு படி மேலேயே சொல்கிறேன், வினுஷாக்காக நான் சொல்கிறேன். ஒருவேளை வந்து இந்த தம்பி வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து நாஞ்சில் விஜயன் வந்து ஏமாற்றிருந்தா கூட இவங்க வந்து மன்னிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அதுவே மிகப்பெரிய தண்டனை. சரி, நீ என்னை ஏமாற்றி நல்லா இருப்போ அப்படின்னு நம்ம சொன்னோம்னால அது வந்து சாபம் கிடையாது. அது இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு தண்டனையாக மாறிடும். காலம் மாற்றிடும். காலம் வந்து தண்டனையை ஆக்கி கொடுத்துரும் அவங்களுக்கு. நமக்கு அது எண்ணம் கிடையாது, நமக்கு ஆசை கிடையாது. நாம் கண்ணீரோடு விலகிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காலம் வந்து என்ன சேர்க்கட்டா அது பனிஷ்மெண்ட்டாக மாற்றி கொடுத்துரும். நாமளே அதை தடுக்க முடியாது. ஏன் வந்து இப்படி வந்து நான் என் நேசத்துக்குரிய ஒருத்தரை வந்து ஏன் இப்படி வந்து காலமே ஏன் இப்படி தண்டிச்சேன்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடும். என்ன தானே ஏமாத்துனாங்க, எனக்கு தானே துரோகம் பண்ணாங்க, எதுக்காக நீ வந்து அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்த அப்படி சொல்லி காலத்துக்கிட்டே நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும், கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி ஆகிடும், இயற்கை கிட்ட கேட்குற மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம மன்னிச்சு விட்டுருணும். அவ்வளோதான். என்ன கேட்டால் வினுஷா வந்து அதான் செய்யணும். கருத்துக்களை பயந்துட்டு. நன்றி சார்.